गाइस आप सबका स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए हैं गिली के पार्ट 2 का रिएक्शन। तो गिली का हमने सीन 1 देखा था, तो वो मजेदार था। उसके अंदर हर चीज थी और प्रॉपर इंट्रोडक्शन था। उसमें हमें हर चीज उनकी पता लगेगी, भाई वो एक कबड्डी चैंपियन भी है ही, और साथ में उनके जो फादर है वो पुलिस वाले। वो एक एडवांटेज भी है कि भाई उनको कोई पकड़। तभी मैं सोच रहा था कि वो इतनी आराम से घूम पा रहे हैं, मार पीट पा रहे हैं, पर उनको डर ही नहीं है ना, काइंड ऑफ कह सकते हैं। पर उनके फादर वैसे बहुत स्ट्रिक्ट है, बहुत ही ज्यादा स्ट्रिक्ट है। पर माँ तो हमेशा पता ही है भोली भाली सी होती है। और इनके दोस्त भी काफी अच्छा, और इनके देख के बहुत खुशी हो रही है कि फाइनली वो लोग जीत गए, क्योंकि सामने वाली टीम ने तो चीटिंग की थी। तो देखते हैं फिर क्या होगा। अब तो आप भी देखो, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। वो ये क्या है? एरोबिक्स। इतनी एनर्जी के साथ स्टार्ट किया और फिर चिकन डांस। तो ये वाले स्टेप्स पता है ऐसे तो काम की देखे हुए मैंने। अभी तक हीरोइन नहीं आई ना। त्रिशा है ना इसमें, शायद लिखा था, लिखा था वही था। लिखा हुआ था। ऐसे वो बांध दिया, आगे क्रॉप टॉप बना दिया। यूजुअली लड़कियां करती है ऐसा। अभी लेडीज के साथ फुल ग्रेस के साथ नाचते हैं यार। वो एनर्जी नेक्स्ट लेवल। क्या ओ भाई, क्या रैंडम केओस। कहाँ जा रहे हैं? பின்னாடி ஒரு பின் லாடன் இருக்கான் பாரு, அவன வேற கூட்டி बिल ला दे। நீ ரெடியா? என்ன கிண்டலா? ये ऐसे ही जाते हैं घर। முடியாதுன்னு சொல்றேன். எங்க குடும்பத்தை மதிக்காத யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ மதிக்க வேண்டாம். எனக்கு நீ முக்கியமான வேலை இருக்குடி. இல்ல நான் போக மாட்டேன். इनको अपने अवार्ड छुपा के रखने पड़ते हैं। யாரும் போகறதா தப்பா நினைப்பாங்க. ஓவர் சத்தமா இருக்குது வேலு. போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்து. ஸ்டாப் இட். पढ़ने नहीं देता। பார்லிமென்ட் மாதிரி இப்படி சத்தம். குழந்தைகளை பீஸ்ஃபுல்லா படிக்க விடுங்க. வேலு நீயே சொல்றா. எங்க அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்தாங்களா? 16th வரல. बर्थडे। ஏன் அப்பாவே நீ லேட்டா தானே வந்தாரு. இப்ப அவர் தம்பி பொண்ணு கல்யாணமா? அதுக்கு நான் திருச்சிக்கு போணுமா? ஐயா அது எப்படிமா முடியும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ யாரே சொல்லிருக்காங்க. டேய் மாலை கழுத்துமா மனக்கழுத்துல எவ்வளவு ஃபீல்ஸ் பண்ணாங்க எனக்கு தான் தெரியும். அது சம்பவம் கண்ணு முன்னாடியே இருக்குமா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இருந்து ஒரு ஈகாக்கா கூட அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது. சரி சரி, ஏதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க. साइलेंट। நான் படிக்கணும். நீ போடா தங்கம், போய் படி. अरे ये बुक என்ன अपनी बुक तो वहां गिराई है। எல்லாம் நம்ம அப்பா पापा ने खरीदी है तो बुक सेव तो नहीं ना हुई। போங்க சார், போய் படிங்க சார். पता था। மச்சான் நாம செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டோம். நிஜமாவா? வர 18ஆம் தேதி மதுரைக்கு போய் மேட்ச் ஆடுறோம். யா. நான் போய் புலிங்காண்ட சொல்லிட்டு வரேன். வட்டா 18ஆம் தேதி மதுரையில மேட்ச் எப்படி? ஏய் 18ஆம் தேதி எனக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு ओ जाओ जाओ जाओ। அப்பா ஒரு நிமிஷம். உள்ள போய் ஒரு தடவைக்கு 12 தடவை யோசிச்சு 12 टाइम्स 12 सोचा। நீங்க சொன்னதா கரெக்ட்னு தோணுச்சு. 18ஆம் தேதி திருச்சி கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து யாராவது போயே ஆகணும். என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்ப யார் சொல்லிருக்காங்க, நான் அப்ப சொன்னேன். ठीक है। ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, अच्छा। இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஆஹா। பாவம் செய்து விடுறன்னு क्या சொல்லிருக்காரு. बात இப்போ है। இவர் சொல்ற மாதிரி நடந்தாதான் நீ எப்படிமா போக முடியும்? உனதான் இன்சல்ட் பண்ணிருக்காங்களே. ஆமால, ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல இருந்து போயே ஆகணுமே. हां புவனாவை அனுப்பலாம்னா அவ்வளவு சின்ன குழந்தை, யார அனுப்புறது? अंकल। என்னதுக்காக போக சொல்ற? முடியாது. நான் சொல்லவே இல்லையே. இப்போ சொன்னீங்க. बोला ही नहीं उन्होंने। சொன்னல, அதான் சொன்னேன். अच्छा खुद शादी के बहाने उधर चले जाएंगे। நீயே போயிட்டு வா. என்ன பண்ணீங்க? 17 அங்க 16 இங்க 18ல முடியாது. நாட் பாசிபிள் அட் ஆல். அதெல்லாம் சும்மாப்பா, அவனே அனுப்புங்க. ஏய் நீ தான் போற. நீ चलो सबको पटा लिया। மாட்டி விட்டுட்டியே. போறேன். क्या कोई? एक्टर है यार ये। கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு கபடி 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 கபடி. வேலு, सब ஜாக்கிரதை. सेटिंग। ஏய் அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு தெரியாதா? காலம் கெட்டு கிடக்குங்க. अरे டேய் கல்யாணத்துக்கு போகும்போது புக்ஸ் எடுக்கடா. அது திருச்சி போறதுக்கு 6 மணி நேரம் ஜர்னி ஆகும்லப்பா. அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணனும்னு அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு ओ எடுத்தேன். वाह। இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. இவனை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்ன தயவு செஞ்சு அக்கா தத்து கொடுத்துருங்க, இல்லனா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. போனா அதுக்கு பேர் முதியோர் இல்ல இல்லம்மா, குழந்தைகள் காப்பகம். ऑर्फनेज। நீ எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்க.
பத்தி உறவாடுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அளப்பா வச்சுக்கோன்னா. வாவ். ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுறேன். அவங்கள ரொம்ப நல்ல இவளுக்கு வேற வேலையே இல்ல. போடு நீ செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா பார்த்து செலவு பண்ணு. वो भी पुराना नोट दिया रास्ते में. ஒத்தையா கொடுக்குறாரு. कब नोट है ये? என்ன? சரி வரேன். டேய் என்ன இத மறந்துட்டு போறியடா. என்னது இது? gift வெள்ளி குடம். உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. 8000 ரூபாயா விலை. 8000 rupees. குத்தாடி சைலா குனிந்து குத்தாடி சைலா கோடத்தை வச்சு கும்மி அடியே கடல் ரொம்ப தண்ணி அடியே கடல் தண்ணி அடியே. டேய் என்னடா? இல்லம்மா இத வச்சு மொய் நோட்ல அப்பா பேரை மட்டும் எழுதவா இல்ல உங்க பேரும் சேர்த்து எழுதவா? நரி பேர்ல ஓ தேரி நரி பேர்ல எழுதுங்கோ. नारिस नेम बेच दिया. கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்க எல்லாம் உசார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். राजस्थान கச்சேரி ஆரம்பிச்சிடலாமா? ஏய் ஆதிவாசி அடக்கிவாசி மதுரை மேட்ச்ல போய் ஜெயிச்சுட்டு வந்த பிறகுதான் கச்சேரிலாம். दूसरे का गिफ्ट बेच के आगे बढ़ पड़े हैं तो. प्रकाश राज. कितना यंग लग रहा है. हाँ अब ये किसको ढूंढना है? ये पहले से ही नेगेटिव रोल्स करते हैं लगता है. हाँ. ये बचपन से ही नेगेटिव है. नहीं वो उस मूवी में नहीं थे. பர்த்டே கிடைச்சதுடா. வீசுடா வாட்டர் ஃபிகர் கோடி ஃபிகர்களிலே சிறந்த ஃபிகர் எந்த ஃபிகர்? பாவாடை தாவணியில் பவனி வரும் இந்த மதுரை ஃபிகர். सामने छेड़ रहे. மதுரை மாட வீதி மல்லிகா. சரி எனக்கு நிலை மன உருகுதையா மகடிக்கு மயங்காத பாப்பையா நாங்கள் ஊரு விட்டூர் வந்திருக்கோம். இது மதுரை. இங்கெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்ல ராஜா. Only execute. ஐயோ அது Oh ये बंदा है. ओ ஏய் எங்கிட்டு இருக்கா? रे इसने किया क्या है? वॉशरूम 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 नहीं है, जनरल कंपार्टमेंट है. वॉशरूम नहीं होता क्या ट्रेन में? ये पर ये वो वाले डब्बे हैं शायद, लोकल कोचिंग है. चढ़ जाओ ट्रेन पे. आह! अरे रे रे क्यों मार रहे हो? कोई रीजन ही नहीं बताया. मार क्यों दिया बेचारे को? कोई हेल्प करने नहीं आया. நான் இப்பதானே சொன்னேன். வா. அட வாங்கப்பா. போங்க. நாம எங்க சார் தங்க போறோம்? செல்லம்மா காலேஜ்ல. चलम्मा कॉलेज. सब लड़कियां कॉलेज भी ऐसा साड़ी जैसा ही पहन के जाती थी. ये बढ़िया रे, हीरोइन को भी अपना इंट्रो सॉन्ग. हाँ, भेदभाव नहीं किया गया. कितना एक लो कॉस्ट मस्त वाला बनाया हुआ है. ऐसे ये ही प्यारी लगती है. गया. कितनी जॉली फन क्यूट दिखाया इनको. मैंने कभी ऐसे रियल नहीं, मतलब वैसे नहीं देखे पकड़ के पास में, दूर से देखा हुआ. उसे देखा मैंने. ये भी वेट कर रही है उनका और वो आ ही गए हैं. इन्हीं के कॉलेज में आए हैं. தனலட்சுமி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் உங்க அண்ணனை அண்ணனே உங்க அண்ணனை முத்துப்பாட்டி கொண்டுட்டாமா? मर्डर? इनका भाई था वो. தனலட்சுமி அந்த முத்துப்பாட்டி உங்க அண்ணனை அநியாயமா வெட்டி கொண்டுட்டாண்டா. पन्नी. क्या किया था इन्होंने? சார் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு பாடியை வாங்கிட்டு போங்க சார். என் புள்ளே அப்பா இருங்க. கொடுங்க. என்ன சார் இது?
பப்ளிக்ல வெட்டி போட்டுருக்கானுங்க. Suicide? விழுந்து சூசைட் பண்ணிட்டான் ரிப்போர்ட் எழுதிருக்கீங்க. அவர் மேல எல்லாம் கேவீங்க. அவரு உயிரோடு வேணாமா? முத்துப்பாண்டி பத்தி தெரியுமா உனக்கு? +2 வரைக்கும் எங்க படிச்ச? ஒழுங்கா கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போல. पुलिस भी इनकी पकड़ காத்தமுது அங்க என்னவே நிக்க வேடிக்கை வந்துரு. எடுமா எடுமா மொபைல்ல வீட்ல போய் வச்சுக்கமா. உள்ளதெல்லாம் ஓட்டி விடு. उनके शॉट कैसे आ रहे हैं वो क्या हंस रहे சும்மா சுத்தி சுத்தி அடிக்கிற. என்ன ஆடுறா? எப்படி? வா. Hit ஆடுறா. me. வா அடி. என்ன அடி? ஆடுறா வா. வா. ओह வா வா. சுத்தி சுத்தி அடிக்கிறதெல்லாம் அடி இல்லடா, அது அடி. முத்துப்பாண்டி அடி. இவனை தூக்கி போடுங்கடா. थ्रो हिम आउट ये उनसे तो कैसे बदला नहीं ले लड़ेंगे? पाएंगे भाई अकल से कुछ करना पड़ेगा। मुथु पांडी राइस मिल अरे भाई ये तो अमीर भी बहुत है ओए ऐसे थोड़ी होगा काम। अरे வாங்க மச்சான். சொன்னேன் கேட்கலையே. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல நான் தனலட்சுமி எவ்வளவு நேசிக்கிறேன்னு. ஏதோ முறையா பொண்ணு கேட்க வந்தா 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறீங்க. அப்புறம் वैसे वो लड़की पसंद थी ட்ரெயினர் திருநெல்வேலிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறவங்க அண்ணன். அதான் இது ஒரு சம்பவம் ஆயி போச்சு. என்னடா மூஞ்ச பாக்குறீங்க? வெயில் और கொளுத்துது. उसने किसी और से रिश्ता फिक्स करा दिया था इसलिए उसने मार दिया மச்சான் என்ன மச்சான்? நீங்களும் உங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. ऐसे सब्जियां काटते हैं यार। can't marry my sister ये भी गया अच्छा டேய் மச்சன இல்லாத வீட்டெல்லாம் பொண்ணு எடுப்பேன் இந்த மன்னார்குடி ஜோசியக்கார சொல்லும்போது நான் நம்பல. நிஜம்தான் இல்ல? ब्रदर को मार दिया கல்லாகுளம் பகுதியில் வசிக்கும் சங்கரபாண்டி என்பவரின் மூத்த மகன் நந்தா பல ஆண்டுகளாக Stomach ache. வலியால் அவதிப்பட்டு வந்திருக்கிறார். நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். वाइफ அண்ணன் लग रही இறந்த துக்கம் தாழாமல் அவரது தம்பி ரகுவும் தன் his உயிரை brother மாய்த்துக் Raghu too கொண்டார். committed suicide இவர் கோவையில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர் ஆவார். யோ, அதை நிறுத்தியா? உள்ளது. கடந்த 40 நாட்கள் யாரு? நான் தான் பேசுறேன். கோட்டையில இருந்து ஐயா பேசுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன நடக்குதுங்க? கொலதே. murder मर्डर ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இது நானா? பின்ன என்னங்க? எப்ப பார்த்தாலும் கட்சி கட்சின்னு சென்னையில இருக்கீங்க. அதனாலதான் இப்படி. காலையில வரேன் அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. இல்ல எல்லாம் நம்ம எஸ்ஐ செல்வராஜ் இருக்கான்ல அவன் பாத்துக்கிட்டான். சரி சரி. நாம லேட் பண்ண நாம மயன் தனலட்சுமியோட அப்பனி எங்க பேட்டா ही है அனாதை ஆக்கிட்டு தான் தாலி கட்டுவான் போல இருக்கு. ஆமா என் மேட்டர் பத்தி அதனால காலையில ஐயாவே நேர்ல வராரு. भाई मेरी गलती அப்ப பேசிக்கிருவோம். பணத்தை எடுத்துக்க. But நான் ये- பொண்ணு வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துறேங்க. कितनी वो प्राउडली कह रही है कि भाई अगर चलता रहा तो मेरा बेटा उसके माँ बाप को ही मार देगा और फिर उसको ले आएगा और फिर बना के फुल सपोर्ट में है ये मतलब इनके। इतना क्या वो है और ये लोग तो சக்கரவண்டி உட்கார். बताओ ये कोई टाइम है रिश्ता मांगने का? घर के दोनों बेटे चले गए வாழ வேண்டிய பிள்ளைங்க தான். என்ன பண்றது? அந்த சேர தூக்கி போடு. माता ने मारा कूद है மாமா தனலட்சுமி எங்க? டேய் தனலட்சுமி அக்கா எங்கடா? மேல இருக்கு. अरे नहीं बताना था நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருக்காத தனோ. ஹாய் சலோ. अरे यार भाई को खोने का नुकसान अलग इससे शादी करने का नुकसान अलग மதப்பெண் தொழில்கள். राइट्स फ्रेंड्स राइट्स में மதுரையில் இருந்தானே என்னை உசுத்தி விட்டேன் நீனே. ஏன் சொல்ல தள்ளி போற? அட ஊர்ல இருக்கிற அம்புட்டு பிள்ளைங்களை முத்துப்பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும் சொல்றாங்க. நீ Really? மட்டும் ஒதுங்குற வீரண்டி. கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். 32 கேஸ் இருக்கு 32 சாட்சியோட. cases ஆனா ஒரு பையன் படியேறு சாட்சி சொல்ல மாட்டான். முத்துப்பாண்டினால குத்தி கொண்டு விடுவான பயம். போன வயலுக்கு திரும்பியா வர போறாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இளம் ஏய், நடந்த ஆண்டி. வீட்டுல உடனே ஒரு நல்லது நடத்திடணும்னு. உன் கூட பச்சிருந்தது ஒரு மச ரெட்ட திடையோட சமாளு புடிச்சது தூக்கிட்டு போயிட்டோம் ஒரு oh வாரம். my god கிட்டத்தட்ட இந்த ஊர்ல சமைச்ச பொண்ணு சமையல்காரியா இருந்தாலும் பிடிச்சா தொடாம விட்டது இல்ல இந்த முத்துப்பாண்டி. இத்தனை பொண்ணுங்களை தொட்டிருக்கேன். ஆனா இனி வரைக்கும் என் கை விரல் உன் மேல பட்டிருக்குமா? मुंह पे कह रहे भाई ஐ லவ் யூ. अभी के लिए ऐसा है ना என்னடா பாக்குறீங்க? ஏன் பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. போ 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 போ
தூக்குங்கடா அவரை, தூக்குங்க போ 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 ஆனா கட்டிக்கிட்டு என்னோட கடைசி டேடி வரைக்கும் ஹேர் வச்சு ரெட் வாழ்றவங்க ஃபிளாக் உன்ன மாதிரி யாராவது ஒருத்தியை பார்க்கும்போது தான் தோணுது உன்னை நான் நெஞ்சில வச்சிருக்க செல்லம். உன் பொண்ணை விட என் பையன் 20 வயசு 20 மூத்தவன் years older. அதனால என்ன இவங்க ஐயாவுக்கும் எனக்கும் 24 years older. 24 வயசு My வித்தியாசம். God. நாங்க குடும்பம் நடத்தலையா புள்ள பெத்துக்கலையா ஏன் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? தனோ, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ என் கோட்டைக்கே மகாராணி. நம்ம கல்யாணத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் கொண்டே விடுவேன். ஏன்னா अब धमकाएंगे. I love you. या आई लव यू भी धमकी ही है. நாளைக்கு காலையில ஐயாவே நேர்ல வாராக பேசி நிச்சயம் பண்ணிடுவோம் அப்பு அப்ப கிளம்பலாமா ஆமா. நாங்க டேய், வாரோம். வண்டி எடுங்கடா. प्रकाश राज जो है ना यहाँ पे बहुत एक खतरनाक अपना रोल लेके आया हुआ है. इस बार जो है उनका जो मुथु पंडियन वाला है वो ऐसा आदमी है जो मतलब कुछ भी पाने चाहेगा उसको चाहिए ही चाहिए. उसने मतलब जिस लड़की को वो पसंद करता है उसके दोनों भाइयों को यहाँ पे मार दिया है. और अब तो एक ही चीज़ दिख रही है कि कैसे ना कैसे ये वेलू के पास पहुंचे और वो ही इनको बचा पाए. सच में और कोई ऑप्शन नहीं, क्योंकि ये लोग तो कितना जल्दी चट मंगनी पट ब्याह वाला सीन है यहाँ पे, क्योंकि अभी उनकी मौत हुई है, अभी नेक्स्ट डे पे एंगेजमेंट करेंगे, फिर शादी मेरे को लग रहा है उसी दिन कर ही लेंगे. मतलब इनको कितना जल्दी है. एंड वो उनसे 20 साल बड़े हैं. ठीक है, एज इज जस्ट अ नंबर, पर वो इंसान कैसा है यार, वो कैसे खुश रह सकती है उनके साथ. और देखा जाए तो मुथु पंडियन जिस तरीके से मतलब उनकी मदर भी और ज़्यादा स्ट्रेंज है. वो जिस तरीके से पूरा काम करती है और अब ये आ चुके हैं वो उसी शायद कॉलेज के अराउंड कहीं ना कहीं है. तो एक्सपेक्ट करता हूँ शायद कोई होप मिले आगे वाले सीन में. तो आपका इस बारे में क्या कहना है आप हमें कमेंट सेक्शन में ज़रूर बताएगा. तो इसे लाइक करते जाए, कमेंट करते जाए, शेयर करते और जाए. सब्सक्राइब करिए. बाय.